சூரியநாதம் 37 கூறியது கண்ணிமை. அடுத்தது ஔகார இருவாய் எழுத்து உயிரென மொழிவ 38 கூறுவது. உயிரெழுத்தின் கடைசி எழுத்து ஔ. இது இன்றைய எழுத்து எழுத தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்படி மலையாள மொழியில் ஔ கூறுவதினை அங்கு உலகத்தில் ஒரு மொழியிலும் கூறவில்லை. தமிழ் கூறுவது போல சிவவாக்கியர் கூறுகிறார், இன்றைய படிப்பறிவு தமிழ் பள்ளிக்கூடங்களிலும் விளக்கித் தரவில்லை. ஓலைச்சுவடிகளில் உண்டு தமிழ் ஔ. இதை திருத்தமிழ் தேவ பாஷையில் புரிய அதன் வழிகளை கையாள தெரிந்தவர்கள் கூறினார். ஔவொலி சங்கில் தொடக்கம் 16 எழுத்தில் ஒன்று. இதற்கு முன்னால் கூறியது ஏ ஏ ஓ ஔ 4 எழுத்து. இங்கு அந்த ஔ எழுத்தை உயிரெழுத்தில் கூறுவது. அதன் ஒலி நீங்கள் ஒலி நரம்பு கடைப்பிடித்து யோசித்து சிந்தித்தால் அந்த எழுத்து ஓசை நிற்பது தொடக்கம் சங்கிலிருந்து. அது அந்த ஒலி முடிவு ஆண்குறி விதைக்கு கீழ் மலதுவாரம் மேற்பாகம் கேட்கும் ஒலி. எதை விளக்குகிறது? சிவவாக்கியர் 95 கூறுவது படித்தவர்கள் அநேகம் உண்டு. ஔ உதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு எழுப்பிறப்பதிங்கில்லை. சவ்வுதித்த மந்திரத்தை தற்பறுத்து இருத்தினால் அவ்வும் ஊவும் மவ்வுவாய் அமர்ந்ததே சிவாயம். இந்த குறிப்பு படித்தவர்கள் அநேகம், யாரும் அர்த்தம் தெரிந்தவர்கள் இப்படி கிடையாது. ஆ யு ஔ உதித்த மந்திரம். ஆ ஒலி கூறியது அன்னக்குடலில், ஊ நெஞ்சில் கூறியது. சூரியநாதம் கூறியதில் தெரிந்தவர்கள் அந்த எழுத்தொலியை உடலில் அதே செயலில் சிந்தித்தார். இங்கு அவர்கள் கூறும் ஔவுதித்த மந்திரம் அன்னகுடல் நெஞ்சு தத்துவம் வாயு எழுத்தில் செயல்படுவது. வா எழுத்து சங்கு. அந்த வாய்வெழுத்து அக்னிகலையில் பதி என்ற தத்துவத்தில் வரும்போது ஔ என்ற சொல் எழுத்து எல்லா எழுத்தில் ஜல எழுத்தை அதன் சக்தியில் அமர்த்துகின்ற பக்தி யாமத்தில் நெஞ்சுக்கூடு ஜலக்கூடு அன்னக்கூடு மூன்றும் ஒன்றாய் சமைந்தார். சிவாயம் என்ற எழுத்தொலி அக்னி செயலில் உருவாகும். இது சித்தர்கள் தத்துவத்தில் கூறுவது. குடும்ப கதை கிடையாது, வாழ்க்கைக்கு தகுந்ததல்ல, பக்திக்கு உகந்தது. இப்படி வாயு செயல் சக்தி உடலில் மாறியதில் அக்னியை உள்ளில் கேட்டி வருவதில் 96 தத்துவ உடலில் ஒலிப்பது. அடுத்தது இங்கு 96 கூறுவது சிவவாக்கியர் வாக்கு ஒலி செயல் உடல் அவயவயங்களை கூறுவது. இந்த சொல் உங்களிலும் செயல்படும். நவ் என்றால் கூறும் 2 எழுத்தொலி காலில் ஒலி. அதில் மவ் என்றால் வயிறு. அவர் கூறுகிறார், நவ் என்றால் காலதாய், மவ் என்றால் வயிறதாய். யவு 2 எழுத்தும் கண்ணதாய் அலர்ந்து நிற்கும் மேன்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாயம் 5 எழுத்து.
நவ்வு மவ்வு யவ்வு. இந்த எழுத்து அதன் ஒலி கேட்பது. நவ் என்று கூறும்போது காலிலிருந்து அந்த ஒலி செயல்படுவது புரி. மவ் என்றால் வயறது, யவ் என்றால் கண்ணது. அப்போது நா என்ற எழுத்து அன்னக்குடலில் ஒலி என்று கூறியது. மா என்பது ஜலக்குடலில் ஒலி என்று கூறியது. யா எழுத்து நெற்றி எழுத்து என்றது. அப்போது யூ வா எழுத்தின் மேல் புல் எழுத்து வந்து அது நவ்வென்று மாறும்போது அன்னக்குடலில் எழுத்து நா, ஆனால் ஒலி கேட்பது காலில். எழுத்தின் மறைமாயம். அதைத்தான் சிவவாக்கியர் கூறியது இசைந்த பண் எழுத்தும் நீ என்று. எழுத்தின் நீ, எழுத்தின் வடிவம் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ என்பது தொல்காப்பியம் தத்துவம் கூறுவதிலும் சித்தர்கள் செயல்கள் அத்தனையும் இந்த வழியில் சிந்தித்து அவர்கள் கூறுவது. இப்படி ஒரு எழுத்து செயல் மாறி வருவது. ந ம யா இல் யு வரும்போது வரும் மாற்றங்கள் மற்ற எழுத்துக்களோடு கலர்ந்து கூறுவது. அப்போது சித்தர்கள் நேரம் போக்கிற்காக கூறியது என்று யூடியூபில் காண்பது. அப்படி பேசியதில் இப்படி பார்க்கும்போது கீழறிவின் மோசடி அறிவாய் கூறியவர்களை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி கூறுவதில் அவ்வெழுத்து அதன் மரபில் மூன்றாம் பெயருள்ள அகத்தியர் ஞானம் 2 கூறுகிறார். 18 சித்தர்களில் வருவது உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் மதுவே ஆகும். இங்கு கூறுவது கேட்போருக்கு விளங்குவது ஒரு நேரம் உரைப்பதில் புரியார். அநேக வழிகளில் அநேக பொருட்கள் அர்த்தம் தெரிந்து வந்தாலே இப்படி கூறும் தமிழ் தேவ பாஷையாக்கி கூறுவது ஏது தரம். அந்த அந்தரங்கம் புரிய அநேகம் செயல்கள் கூறுவதில் புரிந்தால் தேவ பாஷை ஆகும்போது உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி, உயிரெழுத்தின் கடைசி எழுத்து அவ். வாங்கி வாங்கல் இருத்தல் வீங்கல் இது தெரிந்த தமிழர்கள் உண்டு என்றால் பிராணயாம சொல் செயல் உடலில் அவ்வெழுத்து சங்கிலிருந்து மலத்வாரம் மேல் சென்று முழங்கும் எழுத்து கீழிருந்து மேலாக்குவது. அந்த எழுத்தின் ஒலியை மேல் நோக்கி ஆக்குவது. வாங்கல் அக்னி சூட்டில் வாய்க்குள் ஓசை வருவது வாயடைத்து கேட்கும் ஒலி. தமிழ் 12 எழுத்தொலி. அதில் அவ்வெழுத்து முடிவு காண்பது. அது தாபதபசு சூடினை உண்பதில் உண்ணும்போது தாபதபசு சூடு சூரிய சூடு அக்னியை உள்ளில் ஏற்றி வருவதில் அதை உண்டு வாழ்வதில் அப்போது தன்னை மறந்து பதியாகி இருப்பது அந்த உடல். சூரிய சூடு சக்தியில் உடல் மயங்கி இருப்பதில் நடக்கும் செயல் புரிய சப்ஸ்கிரைப் செய்து அறிவை வளருங்கள். குழந்தைகளுக்கும் உதவும். மதம் படிப்பதற்கும் அறிவு பொன்னானது. இந்த வழியில் உடல் நாடி நரம்பு செயல்களில் கூடி